கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த 3 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 3வது மாதத்திலும் அவருடைய வார்த்தையினால் அந்த மாதத்தை துவங்கவும், அவருடைய வருகை பரியந்தம் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை தேவஜனங்களாகி நாம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையினால் பலப்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி நாள் மீண்டும் ஒரு விசை தேவபிள்ளைகளாகி நாம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து, அவர் தந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்தினதை உணர்ந்து, இனிமேலும் அந்த வார்த்தைகள் எல்லாவற்றின்படியும் கர்த்தர் நம்மை நடத்த போவதையும், நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கப் போவதையும் தேவஜனங்களாகி நாம் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் மீண்டும் ஒரு விசை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நாம் நினைவு கூற போகிறோம். இந்த வருஷத்தின் 3வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் தான் சங்கீதம் 32வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். விசேஷித்த ஒரு வார்த்தை தேவன் இந்த மாதத்திலே நமக்கு தந்தார். இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தினார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை, நாம் கடந்து வந்த பாதை, இதை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மை அதிசயமாய் தம்முடைய ஆலோசனையினால் தம்முடைய வழியை நமக்கு காண்பித்து நம்மை கரம் பிடித்து நடத்தினார் என்பதை நம்மால் உணர முடியும். அப்படி கர்த்தர் நடத்தினதை உணர்ந்து நன்றி செலுத்தினோமே ஆனால், இனிமேலும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே அவருடைய வருகை பரியந்தம் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார், அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவரை துதிக்க அது நமக்கு உதவியாயிருக்கும், அது நம்மை பலப்படுத்தும். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய வருகை பிந்துமானால் நாளை தினத்திலும் கர்த்தர் நமக்கு தரப்போகிற வாக்குத்தத்தத்தின் பலனோடு அவருடைய வருகை பரியந்தம் தேவபிள்ளைகளாகி நாம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தரால் பலப்படுத்தி நிலைநிறுத்தப்படவும் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். மீண்டும் ஒரு விசை இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த நல்ல தேவனை நினைவு கூர்ந்து, தந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து கர்த்தரை துதித்து ஆராதிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you all.